ஹாய். நானும் ஒவ்வொரு டைம் இந்த சோப் போட்டால் இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு சோப்பாக போட்டாலும் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, குழந்தைங்க விருப்பப்பட்டு குளிக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் சோப் எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு கிளிசரின் சோப் பேஸ் கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம சோப் மோல்டு இல்லை அப்படின்னு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஜெல்லி கடையில் விற்கிதுல, அந்த ஜெல்லியோட கவர் தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கவரில் ஒவ்வொரு அந்த லீஃப்லையும் ஒவ்வொரு கலர் ஃபுட் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கலர்ஸ்னால ஸ்கின்ல எந்த இரிட்டேஷன் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ கலர்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் அதுலேயே நான் இந்த கிளிசரின் பேஸ் அதுலேயே ஊற்றிக்கிறேன். இதில் எந்த இதுவும் ஆட் பண்ணலை. அதில் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மோல்டில் நம்ம ஊற்றிடலாம். இது ஊற்றிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா அதுவே உடனே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். இப்படி இருக்கும்போது இதையே நம்ம குழந்தைங்க கிட்ட காமிச்சு தனித்தனியாக இந்த பார் எடுத்து கொடுத்தாலும் அவங்க விருப்பப்பட்டு குளிப்பாங்க, கை கழுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் எனி டைம் இந்த சோப் எடுத்து கை கழுவிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து இது ஒவ்வொரு கலராக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மோல்டு வாங்குறதுக்கு நமக்கு காசும் தேவையில்லை. நான் வாங்கி கொடுக்குற ஜெல்லி அந்த பாக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடையில வர்ற இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண முடியும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு மாஸ்கிங் டேப் போட்டு நான் பின்னாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணி வச்சதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சோப்பை அந்த மோல்டில் அதே ஷேப்பில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம கிளிசரின் சோப் பேஸ் மெல்ட் பண்ணி இது மேலேயே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி ட்ரை பண்ணி எடுத்தோன்னா கிளிசரின் சோப் பேஸ் ரெடி ஆகிடும். இது கோட் மில்க் சோப் பேஸ் நான் அடுத்து ஊற்றுறேன். இந்த கோட் மில்க் சோப் பேஸ் இல்லை அப்படின்னா, இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மில்க் ஆட் பண்ணால் நுர வராது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் இது ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சோப்பை வெளில எடுத்துட வேண்டியதான். இந்த சோப்பு குழந்தைங்க நல்லா விரும்பி குளிப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.